திருவரங்கன் உலா அற்புத சரித்திர நவீனம் அத்தியாயம் 6. அத்தியாயம் 5 சுருக்கம். வல்லபனும் தத்தனும் அந்த சத்திரத்திலிருந்து புறப்படுகிறார்கள். வழியில் ஒரு காட்டாறு அருகே தங்கி இரவு முழுவதும் அங்கு தங்கிவிட்டு மறுநாள் குளித்துவிட்டு கிளம்பும்போது ஏதோ ஒரு ஆள் வாளுடன் அங்கு ஓடி வருகிறான். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து நிற்கிறார்கள். அங்கு என்ன நடந்தது என்பதை இனி காண்போம். வாளை உருவிக்கொண்டு குதிரையில் வேகமாக வந்தவன் சத்திரத்தில் சந்தித்த அந்த யாத்திரிகன். அவனை கண்டதும் இளைஞர்கள் இருவரும் ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு என்ன நடக்குமோ என்று சிந்தனை பண்ணி தங்கள் பொதிகளிலிருந்து வாள்களை உருவிக்கொண்டார்கள். யாத்திரிகன் சகட்டு மேனியில் குதிரையை ஓட்டி வந்தான். அருகில் நெருங்கி வரும்போது இளைஞர்கள் இருவரும் சடக்கென இடைவிட்டு விலகி நின்றார்கள். அந்த இடைவழியில் யாத்திரிகன் அப்படியே புகுந்து ஓடினான். ஆனால் ஓடும்போது ஒரு காரியம் செய்தான். வாளை ஒரு மின்னல் சொடுக்கில் அப்படியும் இப்படியும் சக்கரவாளமாக வீசிவிட்டு ஓடிப்போனான். ஆச்சரியம்! இளைஞர்களின் இரு வாள்களும் அவர்கள் கைகளிலிருந்து விடுபட்டு அப்பால் போய் துணிங் என்று விழுந்துவிட்டன. பறக்க பறக்க அவர்கள் இருவரும் ஓடிப்போய் வாள்களை எடுத்து கொண்டார்கள். இதற்குள் யாத்திரிகன் குதிரையை மீண்டும் திருப்பிக் கொண்டு வந்துவிட்டான். இளைஞர்கள் அருகில் வந்ததும் தொப்பென்று குதித்து அவர்களை நோக்கி பாயவே மூவருக்கும் அங்கே வாட்போர் தொடங்கிவிட்டது. தத்தனுக்கும் வல்லபனுக்கும் கோபம் மூண்டதால் தங்கள் சினத்தின் தீ வாளில் பறக்க பல வியூகங்களில் வாளை வளைத்து அங்கும் இங்குமாக சுழற்றி போரிட்டார்கள். சிறிது நேரம் வரை அங்கே வெறும் டிண்டினார்களே சத்தங்கள். முடிவில் யாத்திரிகன் ஹூம் என்று ஊங்காரமிட்டு வாளை தென்னிவிட தத்தனின் வாள் மீண்டும் கையிலிருந்து கழன்று போய் தூரே விழுந்தது. பிறகு அவன் வல்லபனுடன் பம்பரம் போல் சுழன்று போரிட்டான். வல்லபன் ஜுவாலையைப் போல வீசி அடித்து கொண்டு வாளை எண்ணற்ற விதங்களில் வளைத்து வீசினான். முடிவில் யாத்திரிகனுக்கும் வீம்பு அதிகமாகிவிடவே அங்கு இங்கு என்று துள்ளி வல்லபனுக்கு இடம் கொடுக்காமல் சண்டையிட்டான். தடால் என்று ஒரு சத்தம். இமைக்கும் நேரத்தில் வல்லபன் கீழே விழுந்துவிடவே அவன் மார்பின் மீது ஒரு காலை வைத்து வாளை ஓங்கி உயரே தூக்கினான் யாத்திரிகன். தூரத்தில் தத்தன் நெஞ்சு பதறி நிற்க வல்லபன் தன்மேல் விழவிருக்கும் வாளை உற்று நோக்க அதே நிலையில் சிறிது நேரம் நின்றிருந்த யாத்திரிகன் சடக்கென தன் வாளை தூர எறிந்துவிட்டு பகபகவென சிரித்தான். முறுக்கு ஏறியிருந்த அந்த சூழ்நிலை திடீரென்று இறுக்கம் விடுபட்டு தளர்ந்தது. தத்தன் புரியாமல் நடந்து வர வல்லபன் மெதுவாக எழுந்து நின்று மண்ணை உதறினான். தம்பிங்களா, இவ்வளவு திறமையை வைத்து கொண்டு சத்திரத்தில் ஏதும் செய்யாமல் இருந்தீர்களே என்று சொல்லி வல்லபனின் தோலை தட்டி, தம்பி, நன்றாக சண்டை போட்டாயே. இந்த திறமையை நீங்கள் காண்பிக்க வேண்டிய இடத்தில் காண்பிக்க வேண்டிய நேரத்தில் காட்டினாலன்றோ சுத்த வீரர்களாவீர்கள். சத்திரத்தில் காண்பிக்காமல் சோர்ந்து விட்டாயே. இனி அப்படி செய்யாதே. ஒரு உருமல் உருமினால் வாளை உருவு, ஒரு அதட்டல் அதட்டினால் இரத்தத்தை பறக்க அடி என்று சொல்லி